Ampere's theorem, relationship between classical and quantum motion. Utility of operator x is equal to 1 by m operator px. நம்ம px அப்படிங்கிறது உங்களுக்கு mpx அப்படிங்கிறது தெரியும். இதுதான் வந்து d by dt of operator x அப்படிங்கிறது. ஓகேவா? this is operator px. ஸோ இதில் வந்து நமக்கு d by dt of operator x நம்ம ஒன்று இருக்கும். ஸோ இதில் என்ன வந்துடும் உங்களுக்கு ஆப்ரேட்டர் px by m வந்துடும். அதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேஸ் வந்து d by dt of operator px, that is dB by dt என்ன தெரியும் நமக்கு ஃபோர்ஸ் தெரியும். ஓகேவா? நார்மலாக வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ் போடுவோம். அல்லது இந்த பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு வந்து வி அப்படிங்கும்போது டோ யூ பை டோ எக்ஸ் ஆகும், மைனஸ் டோ யூ பை எக்ஸ் ஆகும். அதான் இங்கே இருக்குது. rate of change of momentum, rate of change of operator px is equal to minus operator dou by dx. அது வந்து ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்னது அந்த ஆப்ரேட்டர் வந்து தெரிஞ்சிடும். ஈஸியாக என்னென்ன ஆப்ரேட்டர் இது வரும் அப்படின்ட்டு. தென் ஒன்டென்ஸ்லோ பாக்கெட் கான்செப்ட்ஸ் ஆஃப் குரூப் அண்ட் பீஸ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே சை ஆஃப் எக்ஸ் கமாட்டி இஸ் ஈக்குவல் 1 by square root of 2 pi then minus infinity infinity வரைக்கும் y of k e power இந்த வேல்யூ வரும். இங்கே வந்துன்னா p h cross k அப்படி போட்டுருக்கோம். இந்த p h cross k எப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த p equal to உங்களுக்கு h by lambda because lambda equal to h by p according to body length and hence உங்களுக்கு இங்கே வந்துன்னா h cross எப்படி வரும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு h by 2 pi போடலாம். எதுக்கு h crossக்கு. ஓகேவா? இப்போ இங்க h இருக்கு, இங்க லாம்டா இருக்கு. சரியா? இங்க k இருந்துச்சு, இந்த k வந்து 2 pi by lambda. ஓகேவா? அந்த 2 pi 2 pi அடிச்சுன்னா h by lambda வருதா? ஸோ தட்ஸ் என்னது p equal to h cross k போகும். சரி, and then e is equal to h cross, that is h bar omega அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா e is equal to h nu. இந்த இடத்துல வந்து e equal to that is h cross omega இருக்கு. இது h nu வந்து h cross that is h bar omega வந்துச்சுன்னா h bar h by 2 pi into 2 pi nu. 2 pi 2 pi கேன்சல் ஆயிரும். அப்போ e h nu இருக்கு படிக்கல. அதான் அப்போ e equal to h nu is also equal to h bar omega. அதான் h bar omega. ஸோ அப்போ ஈக்குவேஷன் வந்து இப்படி மாதிரி வந்துடும். by h bar px minus ct and then the ip. ஸோ இதெல்லாம் நமக்கு psi of x, 0 t at time t at time t equal to 0 போது 1 by 2 pi h bar minus infinity to p x percent I h bar px dp வருது. சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம் வரும். இங்கே வந்து 1 by 2 square root of 2 pi h bar வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குன்னா ஐஆர்பி வந்துன்னா சிமெட்ரிக்கல் ரிலேஷனில் வந்து பொறுத்த வரைக்கும் ஐஆர்பி 1 by square root of 2 pi h bar minus infinity to infinity psi of x, 0 x plus that is exponential of minus psi by h bar p, x dx. இந்த குரூப் கிளாஸ்ல ஈஸி நீங்கள் வந்து dk அப்படிங்கிறது உங்களுக்கு k elastic which is also equal to d by dp. இங்கே இங்கே யூஸ் பண்ணுறது எதுக்கு h bar cross k யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி h bar யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வருது. இது பேஸ் கிளாஸ்னா ஒமேகா பை k, ஒமேகா 2 pi nu 2 pi by lambda. ஸோ 2 pi 2 pi செய்யலாம். அப்போ என்ன வரும்? nu lambda. நமக்கு ஈக்குவல் nu lambdaங்கிறது அதில் இங்கே வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.